97 வேலைக்கு எடுக்கப்பட்டது. அன்றைய ஆட்சியாளர்கள் மாறுகிற போது, அடுத்த அரசாங்கம் வருகிற போது 2002 நிரந்தரப்படுத்தப்பட்ட சாலை பணியாளர்களை உலக வங்கி நிர்பந்த அடிப்படையில் பணி நீக்கம் செய்த வரலாறு என்பது தமிழ்நாட்டில் நடந்தது. சொந்த நாட்டில் அகதிகளாக 10,000 இளைஞர்களை இரவோடு இரவாக வீட்டுக்கு அனுப்பிய வரலாற்றை மக்கள் ஆதரவோடு, மக்கள் சக்தியா அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிற சக்தி என்ற அடிப்படையில் 41 மாதம் தெருவிலும் நீதிமன்றத்திலும் பல்வேறு போராட்டங்களை, இதே பகுதியிலே பல போராட்டங்களை நடத்தி மக்கள் ஆதரவோடு நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியாளர்கள் தோல்வியற்றதுக்கு அப்புறம் 40 அவுட் ஆனதுக்கு அப்புறம் சாலை பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது அன்றைய இரும்பு பெண்மணி சொன்ன ஜெயலலிதாவை எதிர்த்து சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பு 10 நாள் முன்பு மீண்டும் அதே அரசாங்கத்திடம் வேலையை பெற்ற சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம். மக்கள் ஆதரவுகளோடு பல்வேறு போராட்டங்களை இங்கே நடத்துகிற போது இந்த பகுதியினுடைய மக்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் சாலை பணியாளர்கள் தேவைங்கிற நடவடிக்கையோடு மக்களிடம் எடுத்து சென்ற சங்கம் மீண்டும் வேலைக்கு வருகிற போது பல்வேறு தலைவர்கள் பேசுகிற போது சொன்னார், ஆட்சியாளர்கள் மாறிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வரை இருக்கக்கூடிய சாலைகள் எஸ்பிஎன்கோ கம்பெனிக்கு டெண்டர் விடுகிற போது தமிழ்நாடு முழுவதும் இதே போல மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை 3 முறைகளில் இருந்து 12 நாள் மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கடந்த ஆட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவரை எதிர்த்து வலுவான போராட்டத்தை நடத்திய வரலாறு என்பது தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் என்பது 17 ஆண்டுகளாக மக்கள் சொத்தை பாதுகாப்பதற்கான வெங்கடேஸ்வரா கன்செஷன் கமிட்டி கொடுத்ததிலிருந்து இன்று வரை மக்கள் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம்.